வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷ்யன்ஸ் வேர்ல்டு. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. பீட்ரூட்டை வச்சு நாம் பொரியலும் கூட்டும் தான் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சுருக்கவே மாட்டோம். வாங்க இந்த சைடிஷ் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷலான பீட்ரூட் பச்சடி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 5 மீடியம் சைஸில் பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா பிங்க் கலராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்ஸை பொடிசாக தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் கூடவே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தேவையான அளவு, அதாவது இந்த பீட்ரூட் மூழ்குத அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு நாம் வேக வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் போதுமானதாக இருக்கும். பீட்ரூட் வேகும்போதே அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் ஒரு 2 கைப்பிடி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இந்த மிளகா காரம் இருக்காது, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரை துண்டு இஞ்சி, சீரகம் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் பச்சடி ரொம்பவே தண்ணி ஆயிரும். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதை நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் துருவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வேலை ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டை இந்த வாணலியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற தண்டியும் நாம் கொதிக்க வைக்கணும். கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நிறைய போட்டுட்டா உப்பு அதிகமாகிடும். அதனால் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 200 ml தயிர் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது. மீடியம் புளிப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தீயை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தயிரை ஊற்றணும். இப்போ நாம் பச்சடிக்கு தேவையான தாளிசம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, அடுத்து 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நாம் தாளிச்சிக்கலாம். இப்போது இந்த தாளிசத்தை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் செம காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிசத்தை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரளாவில் இது ஓணம் ஸ்பெஷல், ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ஷு. பீட்ரூட்டு நார்மலாகவே ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். அதை இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.